குட் மார்னிங் சார். குட். 15 நாள் கட் ரீசெட் பீரியட் நேத்தோட முடிஞ்சிச்சு. ஆமா இன்னைக்கு நீங்க இன்டென்சிவ் ஃபேஸ் ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அதை பற்றிய தகவல்களை வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு பவர் பாயிண்ட்ல ஷேர் பண்றேன். எல்லாரும் இருந்து கவனிங்க. ஃப்ளைட் லெவல் சாப்பாடு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு பெரிய எல்லா சாதனையை விட மிகப்பெரிய சாதனை இதெல்லாம் நீங்க படைச்சது, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. ஆக்சுவலா நம்பர் 1 வந்து நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த 15 நாளும். இதுவே ஒரு பெரிய சாதனை தான். என்னென்ன தியாகம் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாரும் வந்து காஃபி டீ சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஜர்க்கே வந்துடும். இமாலய பிரச்சனை போல அவங்க நினைச்சுப்பாங்க. நீங்களும் நினைச்சிருப்பீங்க காஃபி டீயா ஐயோ அப்படின்ற மாதிரிலாம். ஆனா அதையும் மீறி உங்களோட குடலுக்காக, உங்க உடலுக்காக நீங்க அந்த இந்த 15 நாள் நேற்று வரைக்கும் காஃபி டீ குடிக்காம இருக்கிறீங்க. இப்போ வரைக்கும் குடிக்காம இருக்கிறீங்க. அடுத்து குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம பேசுவோம். அதே போல பால் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நீங்க அவாய்ட் பண்ணிருக்கீங்க. 15 நாள் உங்களோட குடலுக்கு நல்ல விஷயத்த செஞ்சிருக்கீங்க. பால் கெடுதலா நல்லதா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க குடலுக்கு இந்த பால் சேர்ந்திருக்கிறதா, பாலோட பொருட்களை, அதாவது இன்க்ளூடிங் தயிர், மோர் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி இருந்திருக்கீங்க. சில பேர் நடுவில் கேட்டிருக்கீங்க, நான் மோர் சேர்த்துக்கலாமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. பட் அதையும் வேண்டான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக உங்களோட தீராத அந்த முயற்சிக்கு, விடாமுயற்சிக்கு வாழ்த்துக்கள். அதே போல நம்மளோட பழக்க வழக்கம் என்னன்னா, ஏதாவது சின்னதா பசிச்சாலும் உடனே எங்கேயாவது போயிட்டு ஏதாவது வாங்கி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான். அந்த ஏதாவதுல கலக்கக்கூடியது வந்து இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்கேஜ்டு ஃபுட்டு தான். அதுல இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டை வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டோம் இந்த 15 நாள். வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் முக்கியமா வந்து என்ன எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னா எப்படிதான் சாப்பிட்றது அப்படின்ற கேள்வி இருக்கும். ஈவன் பிஸ்கெட்டு, பிரெட்டு, ஏதாவது வீட்டில் பலகாரங்கள் இல்லைன்னா கூட ஒரு பிரெட்டை வாங்கி அதை வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ற பழக்கமெல்லாம் வச்சுருந்தோம். அதையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைதாவில் தயார் பண்ண பொருட்களான முக்கியமான பிரபலமான பரோட்டா, எந்த வகையான வகையிலையும் பரோட்டா அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் 15 நாள் உள்ள அனுப்பாமல் இருந்திருக்கீங்க. ஆசம். அண்ட் வி ஆர் கோயிங் டு ரீகேப் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றது பார்ப்போம். ரீகேப்னா என்ன? ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் வீக். கடந்த 2 வாரத்துல நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்கன்றதை நம்ம வந்து ரீகேப் பண்ணுவோம். அண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். நீங்க வந்து வாட் யூ லேர்ன்ட், என்ன கத்துக்கிட்டீங்க, கம்பேரிசன் பாருங்க. நீங்க இந்த 15 நாளைக்கு முன்னாடி உங்களோட குடல் எப்படி இருந்தது, 15 நாள் முடிஞ்சு இன்னைக்கு வந்து 16ஆவது நாள் எப்படி குடல் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அண்ட் யூ டேக் த ஃபீட்பேக் ஃப்ரம் த பீப்புள். ஆக்ட் ஆன் த ஃபீட்பேக். என்னென்ன ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்குதோ, வி ரெக்வஸ்ட் யூ டு ரைட் யுவர் ஃபீட்பேக். இந்த 15 நாள் முடிஞ்ச விஷயத்த நீங்க வந்து ஒரு ஜிஸ்ட், அதாவது சின்னதா ஒரு வாட்ஸ்அப்லயே நீங்க வந்து இந்த 15 நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நீங்க போடலாம். இம்பார்ட்டண்டா வந்து உங்களுக்கு 15 நாளைக்கு முன்னால வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா, ஹெல்த் சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஹெல்த் சேலஞ்சஸ் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து நீங்க போடுறது ரொம்ப நல்லது. மற்றவங்களுக்கு உதவி பண்றதுக்கு தயார், இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பி ஃபார் பிளான் ஃபார் சக்சஸ். நம்ம வந்து இன்னைக்கு 60 நாள்ல வந்து முதல் 15 நாளை கடந்து போயிட்டு இருக்கோம். 16ஆவது நாள்ல நம்ம இருக்கிறோம். ஸோ கட் ஹெல்த் என்னென்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, கட் ஹெல்த்னா என்ன, குடல் மறுசீரமைப்புனா என்ன கத்துக்கிட்டோம், கட் மைக்ரோபயோம் நுண்ணுயிரிகள் என்ன அப்படின்னா என்ன கத்துக்கிட்டோம், கட் மைக்ரோபயோட்டா நுண்ணுயிரிகளோட பரிணாம வளர்ச்சி அதையும் கத்துக்கிட்டோம், கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்றது வந்து குடலோட பிரச்சனைகள் அதையும் பார்த்துக்கிட்டோம், கட்டுக்கும் பிரெயினுக்கும் ஆக்சஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது குடலுக்கும் மூளைக்கும் உள்ள ஒரு ஆக்சஸ், என்ட்ரிக் நர்வ் சிஸ்டம், சென்ட்ரிக் நர்வ் சிஸ்டம், இதெல்லாத்த பத்தி நம்ம கத்துக்கிட்டோம். அது போல ஹைட்ரேஷன் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்.
தண்ணி குடிக்கிறது அவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்ற விஷயத்த நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த தண்ணி ஒரு சத்து, அந்த தண்ணியினால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் இந்த 2 வாரத்துல, இந்த 15 நாட்கள்ல. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கார்போஹைட்ரேட் மாவு சத்தை பத்தி பார்த்தோம். அந்த மாவு சத்து தரமானதா, குவாலிட்டியா, அப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வந்து அதை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் உங்க உங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படுறது மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். லிம்ஃபேட்டிக் எக்ஸசைஸ் பத்தி பேசணும். மித்ஸ் ஆன் ட்ரிங்கிங் வாட்டர் டியூரிங் ஆர் ஆஃப்டர் எக்ஸசைஸ் பத்தி பேசணும். அதான் சிலருக்கு வந்து உடற்பயிற்சி செய்யும் போதே தண்ணி குடிக்கலாமா, உடற்பயிற்சிக்கு முன்னால தண்ணி கொடுக்கலாமா, உடற்பயிற்சி செஞ்ச பிறகு தண்ணி கொடுக்கலாமா, இதெல்லாம் பத்தி நம்ம கிளாரிட்டி கொடுத்தோம் உங்களுக்கு. அதே போல ஹார்ஷ் ரியாலிட்டி ஆஃப் ஹை ஃபேட் அண்ட் ஹை சுகர், மிக அதிகமான கொழுப்பு சத்தை பற்றிய உண்மையான அதிர்ச்சி தரக்கூடிய யதார்த்தமான உண்மையை பற்றி உங்களுக்கு சொன்னோம். அதே போல கொழுப்பு மட்டும் இல்லாம ஹை சுகர், சர்க்கரையோட விஷமத்தன்மையும் வந்து உங்களுக்கு எடுத்து சொன்னோம். அதாவது உணவுப் பொருள் இருக்க சர்க்கரை, உணவுப் பொருள் இருக்கக்கூடிய ஃபேட்டு. உங்களை வந்து பி எ டிடெக்டிவ் ஆஃப் தீஸ். நீங்க வந்து ஒரு இதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு நபரா இருங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இதெல்லாம் கண்டுபிடிங்க. ப்ராசஸ்ட் ஃபுட்டு அது எவ்வளோ மோசமா இருக்குது, அதோட லேபிள் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க படிங்க அப்படின்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அதே போல உங்களுக்கு இந்த 15 நாள்ல சில உணவு பழக்கங்கள் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அதை வந்து தொடர்ச்சியா செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க அடுத்தடுத்த இதுல பாருங்க என்னன்றது. ஓகே, ஃப்ரம் டுடே த இன்டென்சிவ் ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ். இன்டென்சிவ்னா என்ன? தமிழ்ல தீவிரம். 15 நாள் ஃபாலோ பண்ணீங்க, இப்போ வந்து தீவிரமா கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த தீவிரமா அச்சோ நாங்க அதே கடைப்பிடிக்கணுமானா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்லைடுக்கு போயிடுவோம். மக்கள் ஹெல்த்னா என்ன நினைக்கிறாங்க? யாராவது நீங்க அன்மியூட் பண்ணிட்டு 2 பேர் பேசினா நல்லது. ஒரு பக்கம் ஒரு பீப்புள் என்ன சொல்றாங்க, டயட்னு சொல்றாங்க, அதுதான் ஹெல்த்னு சொல்லி. இன்னொரு செக்ஷன் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல டயட் இல்ல எக்ஸசைஸ் தான் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. வாட் டு யூ திங்க்? சொல்ல முடியுமா? போத் சார். டயட் ஆர் போத்? எக்ஸசைஸ் ரெண்டுமே போத். அப்புறம் வேற? வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கவங்களும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாமே. ரெண்டும் சேர்ந்து தான் சார் ஹெல்த். ரெண்டும் சேர்ந்து தான் ஹெல்த். ஓகே, வெரி குட். போத், ரைட். வேற யாரும்? மைண்டும் ரிலாக்ஸா இருக்கணும் சார். மைண்டும் சேர்த்து ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம டயட்டு, எக்ஸசைஸ், மைண்டு எல்லாமே ஹெல்த் அப்படின்னா இங்க கவனிங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி த ஹெல்த் இஸ் நம்பர் 1 ரிலேஷன்ஷிப் அண்ட் கம்யூனிட்டி. சரி, சமூகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், உறவு முறை எப்படி இருக்குது, நம்ம வந்து கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து சில பேர் வந்து கவனிக்கிறதே கிடையாது. ஆனா ஒரு சிலர் வந்து அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்ப இந்த பூர்வ சௌக்கியம் லிவ் 360 டிகிரி இந்த இதுல உங்களுக்கு அந்த அமைப்பு உங்களுக்கு என்ன சொல்லி தரோம் அப்படின்னா, கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் என்ன? நீங்க சாப்பிட்ற சாப்பாடை போடுங்க. ஏன் போட சொல்றோம்? இவங்களை பார்த்து அவங்க கத்துக்கிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஓ, இவங்க தட்டுல இவ்வளவு இருக்கா, ஓ இவ்வளவு குறைக்கணுமா, இது இவ்வளவு இருக்கா, ஒரு ரெண்டு காய்கறி இருக்கா, 3 பண்ண சொல்றாங்களா, ஓகே லெட் அஸ் டு இட் அப்படின்னா. ஏன்னா நம்ம வந்து சமூகத்துல பழகிட்டோம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்யற விஷயத்த நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கூட்டத்தோட இருந்தா அந்த கூட்டம் என்ன செய்தோ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனாலதான் ஹெல்த்ங்கிறது கூட ரிலேஷன்ஷிப் அண்ட் கம்யூனிட்டி, மூவ்மெண்ட் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்க சொன்னீங்க நம்ம எக்ஸசைஸ் வந்து ஹெல்த் தான் அப்படின்னு. எனி சார்ட் ஆஃப் அ மூவ்மெண்ட், படுத்துக்கிட்டே தூக்கத்துல எழுந்த உடனே படுத்துக்கிட்டே கையை கால் அசைச்சிக்கிறது ஒரு 5 நிமிஷத்துக்கு பெட்ல இருந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி, அதுவும் ஒரு ஹெல்த் ரீசன் தான். பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதும் ஒரு ஹெல்த் தான். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் நியூட்ரிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஊட்டச்சத்து அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும். காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்த உணவுப் பொருள்ல விளைச்சதும் சரி விளையாததும் சரி, அந்த உணவுப் பொருள்ல இருந்த சத்து இன்னைக்கு வந்து அந்த சத்து குறைபாடு. காரணம் என்னன்னா, அந்த மண்ணே வந்து மலட்டுத்தன்மை அதிகமா இருக்கு. மண்ணுல மலட்டுத்தன்மை அதிகமா இருக்குன்னா மண்ணுல வந்து டெப்ளீஷன் ஆஃப் நியூட்ரியன்ட் சொல்லுவாங்க. ஊட்டச்சத்து மண்ணிலேயே இல்லை. அப்ப எப்படி அந்த செடிக்கோ தாவரத்துக்கோ வரும்?
அப்போ யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து காய்கறி சாப்பிட்றேன், பழங்கள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி. அந்த பழங்கள் எடுத்த விதம், வளர்ந்த விதம் எப்படி, அந்த காய்கறிகள் வளர்ந்த விதம் எப்படி, ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காய்கறியில வந்து நம்ம சாப்பிட்ற காய்கறியில் 48% பூச்சி மருந்து இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. 48%. இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம வந்து சத்து சாப்பிட்றோமா, விஷத்தை சாப்பிட்றோமா அப்படின்றது நீங்க தான் யோசனை பண்ணிக்கோங்க. அண்ட் லைஃப் ஸ்டைல், எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல், நியூட்ரிஷன் மட்டும் இல்லாம ஹெல்த் ஸ்பேனா இருக்குமா, லைஃப் ஸ்பேனா பண்றோமா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். பிசிக்கல் என்வாயர்மெண்ட், உங்களை சுத்தி இருக்கிற நெய்பர்ஹுட் எப்படி இருக்கு, வீட்டுக்குள்ள உங்களை சுத்தி இருக்கிற இடங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வச்சிருக்கீங்க, அதுவும் ஒரு ஹெல்த்துக்கான ஆரோக்கியமான மனநிலை தான். அண்ட் இப்போ நீங்க யாரும் சொன்ன மாதிரி மைண்ட்ஃபுல் அவேர்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பூர்வ சௌக்கியம் லிவ் 360ல பக்கவா சொல்லி கொடுத்துருக்கோம். மைண்ட்ஃபுல் அவேர்னஸ், தியான பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இரவும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுல ஒரே ஒருத்தர் வந்து அந்த தியானம் பண்றதுனால எனக்கு வந்து நிரந்தரமான தூக்கம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூக்கம் வந்துன்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள். இதை தொடர்ச்சியா செய்யணும். அப்ப மைண்ட்ஃபுல் அவேர்னஸ்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடும் வாயில ஒரு கவலம் போட்டா ஒரு 30 செகண்ட், அதாவது 30 முறை சூ பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது கூட உங்களுக்கு வந்து மைண்ட்ஃபுல் அவேர்னஸ் தான். அதுவும் ஹெல்த் தான், அதுவும் ஆரோக்கியம் தான். அண்ட் மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங், இதுதான் சொல்ல வரேன். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து சிறு குழந்தைகள் கூட மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு. சிறு குழந்தைகள் கூட பாடம், படிப்பு, பிரச்சனைகள், கிளாஸு, டீச்சரு, வீட்டில் வந்த பேரண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு ஒரு மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸாவது கொடுத்துட்டு இருக்கோம். சமுதாயம் கொடுக்குது, வீட்டில் கொடுக்குறோமோ இல்லையோ சமூகம் கொடுக்குது. அப்போ அந்த மென்டல் வெல்பீயிங் கூடவும் பார்க்கறது, கவனிக்கிறது வந்து ஆரோக்கியம் தான். ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் பர்பஸ், என்ன நிறைவான ஒரு வாழ்க்கை, அதே போல என்ன பர்பஸ். நீங்க இந்த பூர்வ சௌக்கியம் லிவ் 360 டிகிரி இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணது, பேட்ச் நம்பர் 6 நீங்க ஜாயின் பண்ணி எதுக்காக, ஒரு குறிக்கோளோட. அப்ப அந்த குறிக்கோள் என்ன, வாழ்நாள் முழுவதும் எப்படி நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுவும் ஒரு ஆரோக்கியமாக உள்ள பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட், குறைந்தபட்சம் 7 மணி நேரம் ஆகுது, 8 மணி நேரம் ஆகுது, எந்த விதமான தடங்களும் இல்லாம தூங்கணும். அதுதான் வந்து எல்லாமே கலந்தது தான். அப்போ ரிலேஷன்ஷிப், கம்யூனிட்டி, மூவ்மெண்ட் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நியூட்ரிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல், பிசிக்கல் என்வாயர்மெண்ட், மைண்ட்ஃபுல் அவேர்னஸ், மென்டல் எமோஷனல் வெல்பீயிங், ஃபுல்ஃபில்மெண்ட், பர்பஸ், ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட், இது எல்லாத்தையும் வந்து பூர்வ சௌக்கியம் லிவ் 360 உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, வாட் இஸ் இன்டென்சிவ்? தீவிரமான காலகட்டம்னா என்ன, நம்ம வடிவேலு கொண்டு வர்றோம். இந்த சீன் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஓகே, டேய் இதுல எதுவும் உள்குத்து இல்லையே அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகே, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ரிலாக்ஸ். சரியா? அடுத்த 30 நாளைக்கு, இன்றிலிருந்து அடுத்த 30 நாளைக்கு நீங்க செஞ்ச காரியங்களை வந்து இன்டென்சிஃபை பண்ணுங்க. வாட் இஸ் இன்டென்சிஃபை? என்ன லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், என்ன பழக்க வழக்கங்கள் நீங்க இது வரைக்கும் 15 நாள் கத்துக்கிட்டு இருந்தீங்களோ அதை வந்து கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க. என்ன, வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட சொன்னோமா, வீகானா இருக்க சொன்னோமா, இட்ஸ் ஓகே, குட் ஃபார் யுவர் கட்டு. எது? வெஜிடேரியன் ஃபுட்டு. அதை ரிலாக்ஸ் பண்ணணுமா, நீங்க தாராளமாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வேண்டான்னு சொல்லியிருந்தோம். ஆமா, வேண்டாம் தான், நல்லது தான், உங்க குடலுக்கு நல்லதா இருந்தது. பட் இன்னையிலிருந்து நீங்க அதை ரிலாக்ஸ் பண்ணலாம். எப்படின்னா, நீங்க மில்க் எடுத்துக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம். ஓகே, குவான்டிட்டி மேல கொஞ்சம் கவனம் வைங்க, எவ்வளோ அளவு கொடுக்குறீங்கன்றதை கவனம் வைங்க. ஓகே, நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றவங்க ரிலாக்ஸாக இருங்க, நீங்கள் சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் அந்த அளவு எவ்வளோ சாப்பிட்றீங்கிறது மேலே கொஞ்சம் கவனம் வைங்க. எதில் அலர்ட்டாக இருக்க சொல்கிறாங்கன்னா, ஆல்கஹால் விஷயத்தில். ஓகே, ஆல்கஹால்ன்றது வந்து நம்ம இங்கே யாருமே இல்லை, இந்த ஃபாரமில் இருக்கவங்க இல்லை. பட் எங்களுக்கு முதல் 2 இதில் வந்திருந்தாங்க. ஸோ அதில் எங்களுக்கு திருந்தவங்களும் உண்டு, மாறினவங்களும் உண்டு. ஏன்னா ஆல்கஹால்ங்கிறது பேட் ஃபார் யுவர் கட் அண்ட் லிவர் ஆல்சோ. ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டால், ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்ற போது, பேக்கேஜ் ஃபுட் சாப்பிடும் போது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க சொல்கிறோம். கொஞ்சம் இந்த லேபிள் இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு, டிரான்ஸ்ஃபேட் போட்டிருக்குதா, சுகர், ஹை சுகர் எவ்வளோ இருக்குது, ஆடட் சுகர் என்ன, அது ப்ராசஸ்டு ஃபுட்டில் அது எல்லாமே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இதையும் நீங்கள் கவனிங்க. கவனிச்சா கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஏன்னா உங்களோட ஹெல்த்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக காஃபி அண்ட் டீ.
சார் 15 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்றவங்களுக்கு வருத்தப்படாதீங்க. நீங்க காஃபி, டீ குடிக்கலாம். அது உங்க சாய்ஸை பொறுத்தது. நீங்க இது வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 தடவை குடிச்சிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா ஒரு முறை வச்சுக்கோங்க. அது வந்து அதே போல இனிப்பு சாப்பிட்றவங்க, இனிப்பு சப்போஸ் ஒரு லட்டு சாப்பிட்ற ஒரு ஆளா இருந்தா அது உங்களுக்கு குடலுக்கு ஒத்துக்கிடுச்சுன்னா தாராளமா சாப்பிடலாம். கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க. தட் மீன் அந்த ஒரு லட்டை 4 பங்கா பிரிச்சு ஒரு 1/4 பங்கு சாப்பிட்டுக்குங்க. குடலுக்கு நல்லது. ஏன்னா அந்த ஒரு விஷயம்லாம் வந்து அந்த இவ்வளவு நேரம் பேசினது, இவ்வளவு நேரம் நீங்க 15 நாள் எதை சாப்பிடாம இருந்தீங்களோ அதெல்லாம் குடலுக்குள்ள இருக்க கெட்ட பாக்டீரியாவோட ஃபீடு. நீங்க அதை ஃபீட் பண்றீங்க. இனிமே நீங்க ஃபீட் பண்ணணுமா வேண்டாமா, கெட்ட பாக்டீரியா வளர்க்கணுமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஸோ ரிலாக்ஸா இருப்பீங்க. இப்போ அப்பாடா நல்ல வேலை, இவர் வந்து நல்ல விஷயத்த சொல்லிட்டார், எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரைட். இப்போ எதுக்காக, ஏன் இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம்ல இருக்கிறோம், எதுக்காக இந்த ப்ரோக்ராம், ஏன் இப்ப, அதே மாதிரி ஏன் நான், எனக்கு ஏன் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டா நீங்க இதை கவனிக்கணும். இந்த உலக மேப்ல வந்து ப்ளூ ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ப்ளூ ஜோன்னா ஒரு குறிப்பிட்ட இடம். அந்த இடத்துல வந்து நான் சொல்றேன் பாருங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அமெரிக்காவில் வந்து லோமா லிண்டான்ற ஒரு இடம், கோஸ்டாரிக்கால நிக்கோயா அப்படின்ற ஒரு சிட்டி, இட்டாலியில சார்டினியா அப்படிங்கிற ஒரு இடம், கிரீஸ்ல வந்து ஐகேரியா அப்படிங்கிற ஒரு இடம், ஜப்பான்ல ஒக்கினாவான்ற இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து ப்ளூ ஜோன் சொல்லி பிராண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ளூ ஜோன்? ப்ளூ ஜோன்ல இருக்கவங்க மற்ற மக்களை விட, அதாவது நம்மளை விட அதிகமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. வாழ்க்கைனா வயது அதிகமாக, live longer than the rest of the world. Blue zones are geographic areas with lower rates of chronic disease. அங்க வாழ்றவங்களுக்கு வந்து டிசீசஸ் கிடையாது, குரோனிக் டிசீஸ் கிடையாது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து அதிகம். மினிமமா அங்க வாழ்ற மக்களே வந்து 102 வயதுக்கு மேலதான். 102 வயசுக்கு மேல மிக மிக ஆரோக்கியமாக இளமையோட வாழ்றாங்க. அவங்க பண்றது என்ன, டயட் என்ன சாப்பிட்றாங்கிறத பொறுத்து இருக்கு. ஃபாஸ்டிங், உபவாசம் இருக்கிறது, அண்ட் எக்ஸசைஸ் ஃபேக்டர்ஸ் அசோசியேட்டட் வித் த ப்ளூ ஜோன்ஸ். இதெல்லாம் பண்றதுனால தான் அவங்க அப்படி இருக்காங்க. அப்போ ஏன் நீங்க இருக்கக்கூடாது, ஏன் நான் இருக்கக்கூடாது? உங்களோட மைண்ட்ல இந்த கேள்வி வரணும். வாழ்நாள் ஃபுல்லா, அதாவது லைஃப் ஸ்பேனுங்கிறது வந்து 100 வயசுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஹெல்த் ஸ்பேன்ன்றது இருக்கு. நம்ம இப்போ வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹெல்த் ஸ்பேன். ஸோ ஹெல்த் ஸ்பேனை வந்து நம்ம நிச்சயமா நீடிக்கணுன்றதுதான் எல்லாரோட ஆசையுமா கண்டிப்பா இருக்கும். அப்போ இதுக்கு வந்து நீங்க கடைபிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமோட பிலாசபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிலாசபி என்ன, பிளக் த நியூட்ரிஷன் கேப். உங்க உடம்புல ஊட்டச்சத்து அனுப்புங்க. அந்த ஊட்டச்சத்துல உணவு மூலமா கிடைக்குது. அதுல வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நியூட்ரிஷன் குறைவா கிடைக்குது. அது குறைவை வந்து நிறைப்படுத்துங்க. ஸோ கட்டை ரீசெட் பண்ணுங்க. இப்போ 15 நாள் முடிஞ்சிருச்சு, அடுத்த 3 மாசம் கழிச்சு இதே மாதிரி நீங்க வந்து கட்டை கட் ரீசெட் பண்ணி பாருங்க. உங்களோட கட்டை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கோங்க, ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான், குடல் வந்து ஆரோக்கியமா இருந்தா தான் எந்த பிரச்சனையும் வராது. உங்க லிவர் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் வந்து லிவர் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு கணையத்துல சுரக்கக்கூடிய இன்சுலினை வந்து சென்சிட்டிவிட்டியா இல்லாம பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ இம்மிடியேட்டா ஹாஸ்பிட்டல் போனாலே என்ன செய்யறாங்கன்னா, டெஸ்ட் எடுத்துடுறாங்க. டெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு பார்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க. பார்டர்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஆரம்பிக்கணுன்ற விஷயத்த உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். நம்ம ஓகே, சுகர் பேஷண்ட் அப்படின்றாங்க, பிராண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆஸ்கிங் யூ டு ஃபாலோ. உங்களை என்ன ஃபாலோ பண்ண சொல்றோம்னா, இப்போ என்ன நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ ஃபுட் பிளேட்டு, அதை தயவு செய்து தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் ஒரு 3 கலர் சாலட் நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. என்ன சாலடு? பச்சை காய்கறி 4 கலரா எடுக்க ஆரம்பிங்க. தொடர்ச்சியா போட்டோ போடுங்க. அப்பதான் உங்களோட உங்களோட பர்சனலா வந்து எல்லாருமே தெரியும். ஐ ஹோப் எல்லாருமே வந்து HREF ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஃபில்அப் பண்ணாதவங்க தயவுசெய்து ஃபில்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்போட இதில் இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கலாம். ஈட்டிங் அண்ட் வேர் சேம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். எப்படி நீங்க சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி சாப்பிடுங்க. அதாவது ஒரு 30 முறையாவது வாயில போடுற உணவை நல்லா அரைச்சி கூழாக்கி அதை உள்ள அனுப்புங்க, தொண்டைக்குள்ள. மைண்ட்ஃபுல், அதுல கொஞ்சம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னா
அந்த நேரத்துல சாப்பிட்ற நேரத்துல டெலிவிஷன் பார்க்க வேண்டாம், சாப்பிட்ற நேரத்துல மொபைல் பார்க்க வேண்டாம், மொபைலை தூக்கி ஓரமா வச்சிடுங்க. ஏன்னா மொபைல் வந்து இப்ப என்னவா இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறையில அது தேவைப்படுது, பட் வாழ்க்கை முறையை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால சாப்பிட்ற நேரத்துலயாவது அந்த மொபைலை தூக்கி ஓரம் வச்சிருங்க. சைலண்ட்ல போட்டுட்டு செஞ்சீங்கன்னா இடையில போன் அடிச்சா கூட உங்களுக்கு கேட்காது. அப்ப அந்த பீஸ்ஃபுல்லா சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க மாறிடுவீங்க. அவசர உலகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ட்ரபிளா இருக்கும். பட் ட்ரை பண்ணி பாருங்க, முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா வந்து உங்களுக்கு அரை மணி நேரம் ஒரு கம்பெனில வந்து லஞ்ச் அவர் கொடுக்குறாங்க. அந்த அரை மணி நேரத்தையும் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணாம ஒரு 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து காசிப்பிங் சாட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மாத்திட்டு தான் இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் சொல்ல வரோம் நாங்க. அண்ட் சூவிங் ஃபார் 32 times is good for your suggestion. ஒரே இடத்துல 1 மணி நேரத்துக்கு மேல உட்காராதீங்க. இப்போ டெஸ்க் இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நின்றுட்டு பேசுறது நல்லது. உங்களுக்கு வந்து உங்களோட டெஸ்க்டாப்பை வந்து ரைஸ் பண்ணி நின்றுட்டு பேசலாம், அதை கொஞ்சம் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாக்கிடுங்க. ப்ராக்டிஸ் மார்னிங் எக்ஸசைஸ் எவ்ரிடே. கோ ஃபார் வாக், நடந்து பழகுங்க. நான் யோகா பண்ணிட்டேன் போதுமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நடக்கிறது ரொம்ப நல்லது. குறைந்தபட்சம் ஒரு 10,000 ஸ்டெப்பாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்காங்க விஞ்ஞானிகள் எல்லாம். அப்போ இந்த நடக்கிற பயிற்சி நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்றத நாங்க ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதை அனுப்புறேன், லிங்க் அனுப்புறேன். அதே போல தண்ணி குடிக்கிறதுக்கும் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எண்ட் ஆஃப் த டே இரவு நீங்க உங்க இரவு பிளேட் போடும்போது அதை சேர்த்து போடுங்க. அதாவது உடற்பயிற்சி வாக்கிங் எத்தனை ஸ்டெப்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. குடிக்கிற தண்ணியும் எவ்வளோ லிட்டர் குடிச்சிங்கன்றத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. ஸோ தட் வி வில் நோ யூ ஆர் ஃபாலோயிங் இட். ஹெல்தி மார்னிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. அதாவது இன் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு நடுவில் ஹெல்தியா மார்னிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. அதே போல ஹெல்தியா ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிடுங்க. ஏன்னா கேப் பிட்வீன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியத்துக்கும் ஜஸ்ட் ஷார்ட் தான். ஆனா மதிய உணவுக்கும் நைட்டுக்கும் ரொம்ப கேப் இருக்கு. அதனால அவசியம் ஹெல்த்தியா ஏதாவது நீங்க ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. ஏதாவது அப்படின்ற இடத்துல இன்னைக்கு பெரிய லிஸ்டே இருக்குது. அதை நீங்க உங்களுக்கு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் நான். அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட் ஆல்வேஸ். உடம்ப வந்து ஹைட்ரேஷன்லேயே வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மெடிடேஷன் பிஃபோர் கோயிங் டு பெட் ஃபார் மென்டல் ஹெல்த். இது பலமுறை நாங்க அறிவுறுத்தினோம், உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். நீங்க செய்றீங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நாங்க டீச்சர் வச்சு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து நாங்க இதை பண்றோம். See, the service here what we offer is a free service, guidance. Okay, if you have paid money, நீங்க இப்படி அலட்சியமா இருப்பீங்களா எனக்கு தெரியாது. உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாவோ இல்லை 50,000 ரூபாவோ வாங்கினால் இந்த சர்வீஸ்க்காக நீங்க இந்த அளவுக்கு பாராமுகமா இந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் வராம என்னங்க செய்ய சொல்றோம்? வாரத்துல ஒரு 2 நாள் தானே, அதுவும் லீவு நாள்ல தானே. காலையில 6 மணிக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்க நல்லது தானே சொல்றோம். இரவு 9 மணிக்கு வாங்க அப்படிதான் சொல்றோம். ஆனாலும் சில பேருக்கு வந்து அதுவும் பிடிக்கல போல இருக்கு. அப்ப வேற என்னதான் செய்யறது? எப்பதான் வைக்கிறது? வீக் டேஸ்ல வச்சா இல்லை வேலைக்கு போகணும், சம்பாதிக்கத்தை பார்க்கணும். வீக்கெண்ட்ல வச்சா தூங்கணும். அந்த ஒரு வேலை கூட ஸ்பெண்ட் பண்ணல உங்க உடம்புக்கு அப்படின்னா, இந்த வயசுல பண்ணலைன்னா பிற்காலத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? மைண்ட் யூ. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுக்கறத. அப்புறம் இதை கவனிங்க. காலை உணவுக்கு ஏற்ற நேரம், மிக சரியான நேரம் காலை 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். காலை உணவு சாப்பிட்றதுக்கு தாண்டக்கூடாத நேரம் 10 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. நினைவில் கொள்ளுங்கள், தூங்கி எழுந்த அரை மணி நேரத்துக்குள் காலை உணவு சாப்பிட வேண்டும். தூங்கி எழுந்த அரை மணி நேரத்துக்குள். ஓகே, என்ன சார் தூங்கி எழுந்த உடனே நீங்க எக்ஸசைஸ் பண்ண சொல்றீங்க, அது 1 மணி நேரம் பண்ண சொல்றீங்க, அதுக்கப்புறம் சாப்பிட சொல்றீங்க, எது சார் சரியானதுன்னா? இதுதான் நியதி. எப்படி ஃபாலோ பண்ணுமோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மதிய உணவுக்கு ஏற்ற நேரம், மிக சரியான நேரம் 12:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ள. மிக சரியான நேரம். இதுக்கு முந்தினது கிடையாது, பிந்தினது கிடையாது. ஆனா நீங்களாம் ஃபுட் பிளேட் போடுற டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே பகீர் அப்படிங்குது. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தாண்டக்கூடாத மணி 4 மணிக்கு மேல நீங்க லஞ்ச் சாப்பிட வேண்டாம். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் 4 மணி நேரத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது.
இடைவெளி இருக்கக்கூடாது. இரவு உணவுக்கு ஏற்ற நேரம் மிகச் சரியான நேரம் 6 மணி முதல் 8 மணிக்குள்ள முடிச்சிடணும். தாண்டக்கூடாத மணி நேரம் 10 மணிக்கு மேல சாப்பிடுறது தவறு. நினைவு கொள்ளுங்கள், தூங்க செல்வதற்கு முன் 2 முதல் 3 மணி நேரத்துக்கு முன்னதாக இரவு உணவு சாப்பிட வேணும். நீங்க 9 மணிக்கு நீங்க தூங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா 7 மணிக்கு சாப்பிடணும். 10 மணிக்கு தூங்க போகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா 8 மணிக்குள்ள சாப்பிடணும். இதுதாங்க நியதி. இதை மறந்துடாதீங்க. இது வந்து நம்ம உடல். இந்த உடல் வந்து ஒவ்வொரு சிஸ்டம்னால இயங்குறது. ஓகே, ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஆரம்பிச்சு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், ஸ்கெலட்டல் சிஸ்டம், யூரினரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம், ஓகே, அப்புறம் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஒவ்வொரு சிஸ்டம் மூலமா உடம்பு இயங்குது. இந்த சிஸ்டமே வேலை செய்யறதுக்கு சத்து தான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஊட்டச்சத்தை நீங்க அவசியம் நீங்க கொடுத்தாதான் உங்க உடம்பு உங்களோட ஒத்துழைக்கும். உணவு மூலமா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது. பாடி டிமாண்ட் சம்திங், யூ ஆர் கிவிங் சம்திங் எல்ஸ். ஸோ ஆக அதனால்தான் வி கிவ் யூ தி சொல்யூஷன் ஃபார் யுவர் ஹெல்த். என்ன ஹெல்த் சொல்யூஷன்? என்ன? அவர் நியூட்ரிலைட் பிராண்டை நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். ஒய் நியூட்ரிலைட் பிராண்டை ஃபோக்கஸ் பண்றோம்? ஏன்னா அதுதான் 90 வருஷமாக இந்த உலகத்துல இருக்கு. 1934 இருந்திருக்கு. வேற உலகத்துல வேற எந்த நியூட்ரிஷன் கம்பெனியும் கிடையாது. எந்த கம்பெனியும் 90 வருஷமா இருக்கிறது இல்லை. ஒய் நியூட்ரிலைட்? ஏன் அதர் பிராண்ட்ல சப்ளிமெண்ட் இருக்க நாங்க எடுக்கிறோம்னா இதான் ரீசன். தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த 90-year-old நியூட்ரிலைட் பிராண்ட் எல்லாம் இருக்கு. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இட் இஸ் நாட் சிந்தட்டிக். வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் வெரி வெரி நேச்சுரல் தான் இவங்க ப்ராசஸ் பண்றாங்க, நாட் சிந்தட்டிக். வெளியே கிடைக்கிறது எல்லாமே, மார்க்கெட்ல கிடைக்கிறது, கடையில விற்கிற வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே சிந்தட்டிக். சிந்தட்டிக்னா என்ன? லேப்ல தயார் பண்ணுவாங்க. ஸோ வி ஹவ் டு சி நியூட்ராசியூட்டிக்கலா ஃபார்மாசியூட்டிக்கலா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஃபார்மாசியூட்டிக்கல் உள்ள போனா சைடு எஃபெக்ட்ஸோட சேர்த்து தான் நீங்க சாப்பிட்றீங்க. நியூட்ராசியூட்டிக்கல் உள்ள போனா வெறுமனே அதுக்கு உடலுக்கு வேண்டிய எனர்ஜி மட்டும் தான் கொடுக்குறீங்க, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஸோ ஹெல்தி ஈட்டிங் ப்ராக்டிசஸ் என்ன? யூ ஹாவ் டு ஆட் ஃபைபர் ரிச் ஃபுட். ஃபைபர் ரிச் ஃபுட், நிறைய நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கோங்க. இது எப்படின்னா ஹோல் கிரெயின்ல இருக்கு, பழங்கள்ல இருக்கு, வெஜிடபிள்ல இருக்கு, ஃபர்மெண்டட் ஃபுட்ல இருக்கு. அதாவது நொதித்தல் மூலமா புளிக்க வச்சு சாப்பிடுவாங்கல்ல, அதுல இருக்கு. ஹெல்தி ஃபேட்டு, கொழுப்புலையும் வந்து என்ன கெட்ட கொழுப்பு எது நல்ல கொழுப்பு எது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ், இதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் மோர் ஹெல்தி குக்கிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குக்கிங்ல என்ன ஹெல்தி குக்கிங்? அதாவது சமையல் எண்ணெய் பயன்படுத்தாம, அதிக தண்ணீர் பயன்படுத்தாம சமைக்கிற ஒரு சிஸ்டம். லைக் ஸ்டீமிங், பாயிலிங், பேக்கிங். இது வந்து உங்களோட நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் இருக்கக்கூடிய அந்த சத்தை வந்து கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்றதுக்கு இந்த பேக்கிங் முடியும். அதே நேரத்தில் எங்ககிட்ட வந்து ஆம்வேல நியூட்ரிஷன் போட்ட குயின் குக்வேர் இருக்கு. குயின் குக்வேர் வந்து எப்படின்னா, இதுல நீங்க தண்ணி இல்லாம சமைக்கலாம், எண்ணெய் இல்லாம சமைக்கலாம். ஸோ இதையும் வந்து நாங்க ப்ரொமோட் பண்றோம். நாங்க சாப்பிட்றோம். எங்களுக்கு இது தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கோம். நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எண்ணெய் இல்லாம சாப்பிட்றாங்க. ஏன்னா இன்னைக்கு பிரச்சனையே உடல் ரீதியா வர்றதுக்கு காரணமே என்ன? சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்க பிரச்சனை தான் அது, ஆயில் யூஸ் பண்றதுனால. ஸோ இதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் பிறகு நீங்க விளக்கம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம். சோக்கிங் அண்ட் ஸ்ப்ரவுட்டிங் ஹெல்ப்ஸ் பிரேக் டவுன் தி ஹார்ட் பிளான்ட் ஃபைபர்ஸ். முளைக்கட்டிய தானியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க பிட்வீன் ஸ்நாக்ஸ், அதாவது மார்னிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். அதே போல மில்லட் ஏன் எடுக்கணும் அப்படின்னா, அதுல இருக்க நார் சத்துனால தான். மில்லட்ன்ற சிறுதானியங்கள். ஓகே, நிறைய மில்லட்ஸ் இருக்கு. வரகு, பனிவரகு, குதிரைவாலி, சாமை, இதெல்லாம் வந்து எங்களுக்கும் தெரியாதுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது என்னன்னு எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த ப்ரோக்ராம்ல நாங்க எங்களுக்கு வந்து ட்ரெயின்டு பை சயின்டிஸ்ட் எங்களை. அப்ப சயின்டிஸ்ட்லாம் ஒவ்வொரு விஷயமா சொல்ல தான் நாங்க மாத்திக்கிட்டோம். இன்னைக்கு எங்க வீடுகளில் வந்து இந்த ரைஸை தவிர்த்துட்டு, ரைஸ்ல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை தவிர்த்துட்டு இதை வந்து நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எதை? சிறுதானியங்களை. ஏன்னா ரைஸ் கண்டைன்ஸ் 130 கேலரி. ஒரு 100 கிராமுக்கு 100 கிராம் ரைஸ்ல 130 கேலரிஸ் இருக்குது. அஸ் அகெயின்ஸ்ட்
119 கேலரிஸ் இன் மில்லட். சிறுதானியங்கள்ல 119 கேலரி தான் இருக்கு. ரைஸ் இஸ் ஹை இன் கார்போஹைட்ரேட். எப்படி 28.7 கிராம் இருக்கு 100 கிராம் ரைஸ்ல. ஆனா சிறுதானியங்கள்ல 23.7 கிராம் தான் கார்போஹைட்ரேட் இருக்கு. அதை நீங்க கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கும். ஹை கால்சியம் கண்டென்ட் எதுல இருக்குன்னா சிறுதானியத்துல தான் இருக்கு. ரைஸ்ல 1 mg தான் இருக்கு 100 கிராம் ரைஸ்ல. 100 கிராம் மில்லட்ல சிறுதானியங்கள்ல வந்து 3 மில்லிகிராம் நம்மளோட இது இருக்கு. அதே போல நியூட்ரிஷன் வேல்யூ, புரோட்டீன் இருக்கு, கால்சியம் இருக்கு, இந்த மாதிரி சத்துக்கள் நிறைய மில்லட்ல இருக்கிறதுனால இதை நாங்க அட்வொகேட் பண்றோம். உங்களையும் நாங்க வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க சொல்றோம். எக்ஸசைஸ் கைடன்ஸ் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, இதை நீங்க தொடர்ச்சியா பண்ணுங்க. இது வரைக்கும் யோகா சொல்லி கொடுத்தோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து we will try to teach you lymphatic exercise, right? நீங்களாவே ஒரு 150 நிமிஷம் ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம் ஒரு வாரத்துக்கு, அதான் சொல்றாங்க each week do at least 150 minutes. அதை செய்ய பாருங்க. Spread exercise evenly over 4 to 5 days a week or every day. Reduce time spent in sitting or lying down. இதை வந்து ஒரே இடத்துல உட்காந்து நீங்க எதையுமே செய்ய வேண்டாம். டூ த எக்ஸசைஸ். பிரிஸ்க் வாக்கிங் பண்ணலாம், ஏரோபிக்ஸ் பண்ணலாம். ஒரு கிட்ட இருக்கிற இடத்துல போயிட்டு ஏதாவது கடைக்கு போகணும்னா உடனே பைக் எடுக்காம வாக் பண்ணலாம், இல்லாட்டி சைக்கிளிங் பண்ணலாம், டான்ஸ் பண்ணலாம். ஒய் நாட்? நீங்க வீட்டில் சமைக்கும் போதே, லேடிஸ் சமைக்கும் போது பாட்டு போட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே நீங்க சமைங்க. இட்ஸ் a better way of some way of movement. அவ்வளவுதான். ஹைக்கிங் போகலாம். ஓகே, 30 minutes extra exercise per week and gradually listen to your body and increase the time. Intensify up to 400 minutes per week. இன்டென்சிஃபை அதுதான். 150 நிமிஷங்கிறது வந்து 400 நிமிஷமா கூட ஒரு வாரத்துல மாறலாம். கிராஜுவலி இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வர்ற மாதிரி டெய்லி நடங்க. அதாவது காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்கு நடக்க முடியுமோ அதெல்லாம் நடங்க. ஓகே, அண்ட் நடக்கும்போது சப்போஸ் வாக்கிங் போறீங்கன்னா வேற ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட்வேர் ரொம்ப முக்கியங்க. சில பேர் செருப்பு போட்டுக்கிட்டே நடக்கிறாங்க, எனக்கு அது கன்வீனியன்ட் இருக்குன்றாங்க. தயவு செய்து அப்படி நடக்காதீங்க. யுவர் ஃபுட் ரிக்வயர் அ குஷன். அதுக்கேற்ற மாதிரி வாக்கிங். உங்களால பட்ஜெட் நிறைய இருக்கு, நீங்க நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஷூஸோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ அவ்வளோலாம் போக வேண்டாம். உங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ வெயிட்லெஸ்ஸா போட்டுக்கிட்டு நீங்க நடக்கலாம். லுக் ஃபார் எ குட் அவுட்ஃபிட். அந்த நீங்க என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போறீங்களோ அது ரொம்ப நல்லது. ஓகே, அது நல்ல ஒரு ட்ராக் பேண்ட்டோ அல்லது டிஷர்ட்டோ போட்டுக்கிட்டு நடக்கலாம். ஐயோ நாங்கள் பழக்கமே இல்லையே, எதை தான் நம்ம பழக்கம் படுத்திக்கிட்டோம்? அப்ப இதையும் பழக்கப்படுத்தினா உங்க உடம்புக்காக நல்லது. கெட் த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் யூ நீட். சப்போர்ட்னா என்னன்னா, யார் யாரு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களோட கூட வந்து நடக்கிறதுக்கோ அந்த மாதிரி பேசிக்கிட்டே நடக்கக்கூடாது. இருந்தாலும் அவங்களோட துணையை நீங்க கேட்டுக்கலாம். அதே போல டூ இட் ரெகுலர்லி ஆர் வீக்லி 5 days. எது செஞ்சாலும், எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் டூ இட் அட் ஒர்க் பிளேஸ் ஆர் ஆன்லைன். நீங்க ஆஃபீஸ்ல இருக்கும்போது கூட ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, லுக் ஃபார் ரைட் பார்ட்னர்ஸ். உங்க கூடவே நடக்கிறதுக்கோ, கூடவே ஓடுறதுக்கோ, அல்லது கூடவே ஜிம்முக்கு வர்றதுக்கோ ஒரு ரைட் பார்ட்னர்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. மூவ் யுவர் பாடி. ஓகே, படிக்கட்டு இருக்குது, லிஃப்ட் இருக்குது. ப்ரெஃபர் பண்ணுங்க அப் டு 3 floors மேலே ஏறி போறதுக்கு. அப் டு 3 floors. ஓகே, சம் பீப்புள் வாக் அப் டு 4 floors. இப்போ நான்லாம் வந்து சம்டைம்ஸ் 4 floor கூட மேலே ஏறிடுவேன், ப்ரொவைடட் என் ஒய்ஃப் பக்கத்தில் இல்லாமல் இருந்தா. அவங்க இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, நேங்க நோ அப்படின்றாங்க. பட் ஐ ப்ரிஃபர் டு வாக், ஐ ப்ரிஃபர் டு ஸ்டெப் ஆன். அந்த மாதிரி டேக் த ஸ்டேர்ஸ். ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஃபோனில் ஒரே இடத்துல உட்காந்து நடந்துக்கிட்டே பேசுங்க. ஸ்டாண்டிங் டெஸ்க் வச்சுக்க பாருங்க. கீப் எக்யூப்மெண்ட் அவே. சாப்பிடும்போது உங்களோட எக்யூப்மெண்ட்டை வச்சுருங்க. ஸோ மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனி 1 day in a week, வாரத்தில் ஒரு நாள் ஒரு 6 மணி நேரம் வாட்டர் மட்டும் குடிங்க. இது ஒரு ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. அதே போல எனி 1 day அட்லீஸ்ட் எவ்வளோ மணி நேரம் உங்களால் ஸ்பீச் ஃபாஸ்டிங் இருக்க முடியுமோ நடந்து பாருங்க. அது மெடிடேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து டயஃப்ராக்மிக் பிரீதிங் மாடுலேட் த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது.
பெனிஃபிட் நிறைய இருக்கு, ரைட்? அதை நீங்க வீட்டில் கண்டினியூ பண்ணுங்க. கேலரி டெபிசிட் அப்படிங்கிறது வந்து என்ன உள்ள அனுப்புறீங்களோ அதுதான் வெளியே. இப்போ எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் போறதுங்கிறது வந்து ஈட் அப்படின்னா 5%, எக்ஸசைஸ், ஆக்டிவிட்டி, தெர்மோஜைனசிஸ். நீட் அப்படிங்கிறது வந்து 15% போகும். எது? கேலரிஸ். நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனசிஸ். டிஇஎஃப்னா தெர்மிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு, இது வந்து 10% போகும். ஆக 70% பிஎம்ஆர் எடுத்துக்கணும் உங்களோட கேலரிஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கேலரிஸ் எஃபெக்டை வந்து பிஎம்ஐ, இதுதான் நாங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது நோட் பண்ண சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. வி வில் டாக் பர்சனலி ஈச் அண்ட் எவ்ரி ஒன். உங்களோட சஜஷன் பண்ணுறோம் என்ன பண்ணுறதுன்னு. அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கேலரி பேலன்ஸ் டயட் பண்ணுறதுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், மெட்டபாலிக் பேராமீட்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், பாடி கம்போசிஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பி ரிமைன் கமிட்டட், ஓகே, அண்ட் செட் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் தட் மே ஹெல்ப் யூ டு கண்டினியூ லாங் டேர்ம். சின்ன சின்ன குறிக்கோளாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு 2000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், ஓகே, நடக்கு பழகாதவங்க, நடந்து பழகாதவங்க, அதுக்கப்புறம் 3000 மாற்றுங்க. இப்படி அவாய்ட் கேலரிக் பிரிவரேஜஸ் அண்ட் ஸ்விட்ச் ஓவர் டு வாட்டர் அண்ட் மீல்ஸ். லேர்ன் ஹெல்தி குக்கிங். மேக் இட் அ பாயிண்ட் டு ஈட் அட்லீஸ்ட் 3 ஃப்ரூட்ஸ் அண்ட் 3 வெஜிஸ் எ டே, ரைட்? நேரத்தை கருதி சீக்கிரம் முடிச்சிடுறேன். கரண்ட் சுச்சுவேஷனை அசஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இனிஷியல் வெயிட் எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும், எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ண நல்லது, ஓகே, ரைட்? இன்னையிலேருந்து ஒரு விஷயம் பண்ணுங்க. நீங்கள் அதிக நேரம் விழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்கை மாற்றி விடுங்க, நாங்கள் கவனிக்கிற மாதிரி. என்ன செட்டிங்கு? லாஸ்ட் சீன் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் மாற்றி போட்டுங்க. சொல்ல வேண்டிய கடமை நாங்கள் சொல்லிட்டோம், செய்ய வேண்டிய கடமை உங்களுதான் இல்லையான்னு நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நானும் இந்த ப்ரோக்ராமில் வந்து கிட்டத்தட்ட 4 ஆக்டிவிட்டி ஆஃப் த டே போட சொல்லிட்டேன். இதில் ஒரே ஒரு நபர் ஒரு ஆக்டிவிட்டி மட்டும்தான் போட்டார், அதுக்கப்புறம் அதை காணும். கான்சென்ட்ரேட் ஆன் எக்ஸசைஸ், யோகா, வாக், ஜாக், ரன், ஷேர் த பிக்சர். நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து பிக்சராக போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் நடக்கிறீங்க, இல்லை ஓடுறீங்க, இல்லை ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. கீப் ஷேரிங் த வாட்டர் கன்சம்ஷன். அதுக்கான அனுப்பிடுறேன் நான், அனுப்புங்க. நான் அனுப்பின பிறகு ஷேர் பண்ணுறது எப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே வாட்டர் கன்சம்ஷன் எவ்வளோங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மெடிடேட் பிஃபோர் ஸ்லீப்பிங் டைம் 9:30 to 10 PM. ரா வெஜிடபிள் எடுத்துக்கோங்க, 4 ரா வெஜிடபிள், ஓகே. சிவிங் த ஃபுட் 32 times. இந்த மாதிரி ஒரு உங்கள் பிளேட்டை ட்ராக்கிங் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு நீங்கள் ரைட்டப் பண்ணிக்கோங்க. ஃபுட் ஜேர்னல் அப்படின்ட்டு பேர் போட்டுங்க. மண்டே டு சண்டே, ஓகே, பிரேக்ஃபாஸ்ட், மிட் மார்னிங் ஸ்நாக் என்ன சாப்பிட்டீங்கன்றது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஃபாலோ த ப்ளூ ஜோன் கண்டிஷன்ஸ், யுவர் ஃபோட்டோ வில் பி லைக் தீஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம், ஓகே. அந்த ஃபோட்டோவை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் 60 நாள் கழிச்சு அனுப்புங்க. அது வரைக்கும் நீங்கள் உங்ககிட்டே வச்சுக்கோங்க. ஆனால் ஃபோட்டோ எடுத்தாதான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லிசனிங். யார் யார் வரலையோ அவங்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக அவங்களோட பெனிஃபிட்காக இதை வந்து ஷேர் பண்ணுறோம்.